ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 21. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து முத்து குடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவமா இருக்கிறாங்க. அப்புறமா ஸ்ருதி ரவியும் வந்து முத்துக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா, எல்லாரும் வந்து இப்படி பழி வாங்கணும்னு நினைச்சோன்னா போலீஸ் வந்து அவங்க டியூட்டியை தானே பார்த்தாங்கன்னொடனே, என்னடா எல்லாரும் வந்து அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க, எப்படி புருஷன் தப்பு பண்ணாலும் புருஷனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், அதான் எனக்கு கோவமா வருது, இவன் அந்த அந்த போலீஸ்காரன் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னோடனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, தப்புன்னு தெரிஞ்ச பிறகு என்னால எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, மீனாக்கு வந்து சீதா போய் அருண் கிட்ட போய் காசு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் யார்கிட்டயாவது இருந்து ஒரு 1,00,000 வாங்கி தர முடியுமா அப்படிங்கும்போது, அவரோட சேவிங்லேருந்து காசு கொடுக்குறாரு. இப்போ சீதா வேணாங்கிறாங்க. இல்லை அதனால ஒன்றும் இல்லை, இவா நான் ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் காசு எடுத்து கொடுத்தோன்னே, இப்போ சீதா வந்து மீனாக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என்கிட்ட வந்து காசு ரெடி ஆயிடுச்சுக்கா, நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு மீனா கிட்ட வந்து காசை கொடுத்தோன்னே, மீனா வந்து சீதாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு காசை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி கிட்ட வந்து 2 பேர் வந்து டீஸ் பண்றாங்க ரொம்ப. இப்ப ஸ்ருதி இதை கேட்டுட்டு போய் அவங்க ஆர்டர் பண்ண சூப்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க 2 சூப் ரெடியா இருக்குது. அதுல வந்து நிறைய காரம் அள்ளி போட்டு கொண்டு வந்து கொடுத்தோடனே அவங்க வந்து சத்தம் போடுறாங்க. அப்ப நீத்துவும் ரவியும் வந்து ஸ்ருதியை சத்தம் போடுறாங்க. ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அவனுங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா, அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட சாரி கேட்க சொல்றாங்க. ஆனா அப்புறம் அவனுங்க வந்து திட்டிட்டு நாங்க உங்களுக்கு பேட் ரிவ்யூ தான் போடுவோம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஸ்ருதியை வந்து ரவியும் நீத்துவும் வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குது மனோஜுக்கு, ஃபீவர் மாதிரி. ரோஹிணி நைட்டு ஃபுல்லா உட்காந்து பாத்துக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில வந்து ரோஹிணி வந்து சாப்பாடு கஞ்சி கிண்டிட்டு இருக்கிறாங்க. உடனே யாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு விஜயா வந்து கேட்கும்போது, இல்ல மனோஜுக்கு தான் ஒரு ஃபீவரா இருக்கணுன்னே போய் கேட்குறாங்க. என்னடா உனக்கு திடீர்னு ஃபீவரா இருக்கணுன்னே, நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேம்மா, இந்த மாதிரி ரோஹிணி கிட்ட பேசாம இருக்கிறனால தான் எனக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னொடனே, விஜயா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.